இந்த ராஜசபை முன்பதாக பிறந்திட்ட அப்பன்மார்களும் பெண்ணாக பிறந்திட்ட எமதருமை தாய்மார்களும் பெரியோர் பள்ளிக்கு செல்ல மாணவி மாணவர்களும் இந்த கலைக்குழுவின் சார்பாக என்னுடைய சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கேட்டுக் கொடுப்பது மனித குணம், எல்லாமல் கொடுப்பது தெய்வ குணம். அன்பளிப்பு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களும் அன்பளிப்பு செய்யாத அனைத்து நல்ல உள்ளங்களும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை பெற்று எலுமிச்சங்கனிக்கு எதிர்கணி இல்லாமல் எங்க முக போனாலும் தங்க முகமாகி அந்த அம்பாளுடைய சன்னதி ஆண்டுக்காண்டு எவ்வாறு ஓங்கி விழுகிறதோ பாருங்க குடும்பம் தொழில் வர வேண்டும். அந்த எல்லாமலை அம்பாளை பிரார்த்திக்கின்றோம். ராமோதை அப்படி இருந்தாலும் இந்த சீர்சபை முன்பதாக இன்று வைத்துள்ள நாடகம் என்ன? மாரியம்மன் திருவிழா முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து கிராமிய தெருக்கூத்து நாடகம் ஒரு இரவு. எப்படி இருந்தாலும் சிவபுராணம் ஒரு பாகம் வழங்கப்பட்ட எப்படி என்றா இன்னும் சுடலகாளியம்மன் பிறப்பு என்றால் கஜமுகாசூர சண்டை. இந்நாடகத்தில் யாரம்மா நான் வந்தபடியா நான் யார் எமது பெயர் என்ன என்னால் என்ன நடக்க போகிறது? என்ன நடக்கும்?
நீங்க வந்தீங்களே யார் உங்களோட பேர் என்ன? பர்வதராஜர் பெற்ற பர்வதராஜர் பெற்று அந்த பரம சிவனுக்கே ஏற்ற ஒன்னாலப்பட்ட பரம கடவுளுக்கு ஏற்று ஆமாடி மஞ்சள் முகத்தலகி மாயவன் தங்கையோடி தங்கையோடி நான் குங்கும முகத்தலகி அந்த கோபாலனுக்கே தங்க கோபால கடலுக்கே தங்கையோடி ஆமா கண்ணம்மா அப்படி இருந்தாலும் என்னுடைய பெயர் என்ன? உலகத்துக்கெல்லாம் தாயாக விளங்கி வரக்கூடிய முக்கன் பிடித்த உமா பார்வதி சக்தி நான் தான். பராசக்தி அம்மா சக்தி 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 அத்தா தெலுங்கு முட்டி அம்மா தெய்வ சக்தி அம்மா சக்தி பார்வதா பார்வதிடா பார்வதா ஆமா அப்படி இருந்தாலும் இந்த அழகான பார்வதி சக்தியை எடுத்தாங்கள தாய் தந்தை யாரு கேட்டாயே ஒரு கேள்வி. நான் என்னன்ற கேட்டேன் அப்பமா இருந்தாடா கேட்டேன். நான் எப்படி பிறந்தவள்? எப்படி உன்னை போல ஒரு தாயின் அங்கத்தின் வழியாக பிறந்தவளா இல்ல தெய்வலோகத்து பிண்டமா? எப்படி சனூஜி போட்டு பார்த்தாங்களா இல்ல பூலோகத்து பிண்டமா? என்னமோ சத்தம் வர பாரு. அண்ணா தாய் தந்தை யாரு யாரு சொல்லட்டுமா?
போட்டுட்டு வறுத்து எடுக்கிறீங்க சொல்லுமா அண்ணா நீ தான் வாங்கி ஊருக்கு கொஞ்ச நேரம் பேசக்கூடாது சைடுல நான் சொல்லிட்டேன் நாங்க சொன்ன மாட்டேன் யாரும் நாடகாரனா இருந்தாலும் பரவாயில்ல பொதுவா நாடகத்தை வச்சுட்டுமா மத்தவங்க யாரையும் பத்தி சைடுல பேசுவாங்க விட்டுருங்க நாங்க இருந்தா பேச மாட்டேங்க கேளுங்க இருக்கிறது எனக்கு சனினே என்னடா அப்படி பேசிட்டு இருக்கிற ராவடியா பண்றாங்க ஏமாப்பா அப்படியா 10 ரூபா கொடுத்தா 5 ரூபா கொடுத்தா சும்மா வரும் இந்த உலகம் பிறக்கும் முன்னே இந்த உமையவராய் நான் பிறந்தேன் இந்த அகிலம் பிறக்கும் முன்னே இந்த ஆதிசக்தி நான் பிறந்தேன் நீங்க சரி அம்மா இந்த உலகம் பிறக்கிறதுக்கு முன்னால நீங்க பிறந்தது சொல்றீங்க அப்படியாப்பட்ட இந்த உலகமே பிறக்கிறதுக்கு முன்னால நீ எப்படிமா பிறக்க முடியும் அன்றொரு நாளையிலே ஆதி மகாமுனிவராகப்பட்டவர் 2011 ஆண்டுகாலமாக தவம் செய்து கொண்டிருந்தார் ஆதி மகாமுனிவர் மகாமுனிவராகப்பட்டவர் 2011 ஆண்டுகாலமாக தவம் செய்து கொண்டிருந்தார் எதற்காக இந்த உலகத்தை படிப்பதற்காக யாரு ஆதி மகாமுனிவர் ஆமா அப்படி 2011 ஆண்டுகாலமாக தவம் செய்து கொண்டிருந்தார் அந்த ஆதி மகாமுனிவர் ஆமா சரி அந்த தவத்திலே எந்த ஒரு பயனுமே கிடையாது கிடையாது ஆமாடி ஐயோ 2011 ஆண்டுகாலமாக தவம் செய்து கொண்டிருக்கிறோமே இந்த தவத்தில் எந்த ஒரு பயனுமே இல்லை என்று ஆங்கார கோபத்துடனே தன் கை கட்டளை வைத்து மார்பு மீது வைத்து யோசனை செய்து கொண்டிருந்தார் யாரு ஆதி மகாமுனிவர் அப்படி யோசனை செய்திருக்கும் பொழுது கேவலம் ஒரு அழுக்கு கட்டியானது மீதியானது 2011 ஆண்டுகளுமாக தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது கேவலம் இந்த அழுக்கு கட்டிதான் மீதியானதா அப்படி என்று ஆங்கார கோபத்துடனே அந்த அழுக்கு கட்டியானது என்ன செய்தார் சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய கடலை தூக்கி வீசப்பட்டனர் அந்த சமுத்திரம் என்ற சொல்ல கடலில் என்ன ஒரு ஒளி பிறந்தது ஓம் என்ற ஒரு ஒளி பிறந்தது ஓம் என்ற சத்தம் ஆமாடி அந்த ஓம் என்ற சத்தத்திலே முக்கன் படைத்த உமா பார்வதி சக்தி நான் பிறந்தேன் ஆகாரமா கோபத்தோட ஆமாடி ஏமா அவரு உமா பார்வதி சக்தி நீங்க பிறந்தது சொல்றீங்க சரி அப்படி பிறந்திருந்தாலும் என்ன பிறந்த உடனே சுத்தியும் தண்ணி மயம் எங்க பார்த்தாலும் தண்ணி ஆமாடி நான் பிறந்த உடனே அந்த ஆதி மகாமுனிடம் சென்றவுடன் போய் கேட்கும் பொழுது அப்பனே ஆதி மகாமுனிவரே என்னை எதற்காக பிறக்க வைத்தீர்கள் அப்படி என்று கேட்கும் பொழுது பெண்ணே இந்த உலகத்தை படிப்பதற்காக நான் உன்னை பிறக்க வைத்தேன் இந்த உலகத்தை படைக்க வைக்கிறதுக்காக நான் உன்னை பிறக்க வைத்தேன் அப்படி என்ற ஆதி மகாமுனிவராகப்பட்டவர் சொன்னார் நான் தக்க பதில் உரைத்தேன் அப்பனே ஆதி மகாமுனிவரே இந்த உலகத்தை போய் என்னால் படைக்க முடியுமா நானே ஒரு காரோட சுவார செய்ய ஒரு கம்மநாட்டி பொம்பளை போய் இந்த உலக ஜீவராசிகள் படைக்க முடியுமா அப்படி என்று கேட்கும் பொழுது பயப்பட வேண்டாம் பெண்ணே 3 மந்திரத்தை தருகிறேன் ஆமா அது என்னென்ன மந்திரம் அகாரா உகாரா ஓங்கார் என்று சொல்லக்கூடிய 3 மந்திரத்தை தந்தார் அகாரா உகாரா ஓங்கார் சொல்லக்கூடிய 3 அந்த மந்திரத்தை தந்து அந்த மந்திரத்தை உச்சரித்து இந்த உலகத்தை நீ படைப்பாயாக என்று சொன்னார் முதலாவது மந்திரத்தை உச்சரித்து ஒரு பாலகனை பிறக்க செய்தேன் அம்மா என்று வந்தான் ஐயோ நம்மளுக்கு இன்னும் திருமணமே ஆகவில்லையே இந்த குழந்தை நம்மள அம்மானு வருது ஊருசன் என்ன பேசும் நாடு நகரம் என்ன பேசும் களத்துல தாலியில ஒண்ணுல எவ்வளவு பத்தால தெரியல கண்டார் ஒளி முண்டு அப்படின்னு பேசுவாங்க நீ கேக்குறியா அவங்க கேட்பாங்க மக்கள் கேட்பாங்க நான் சொல்லுவேன் நான் உன்னைய நீ கேக்குற மாதிரி தான் இருக்குது களத்துல தாலி இல்லைன்னா எங்கட போய் பத்தால அப்படின்னு பேசுவாங்க அதானே அந்த அம்மா என்று வந்த பாலகனை நான் என்ன செய்தேன் நான் பிறந்தவளோ முக்கண்ணோடு என் நெற்றிக்கனை துறந்து அந்த பாலகனை அப்போதே சுட்டெரித்து மந்திரத்தை உச்சரித்து இன்னொரு பலகனை பிறக்க செய்தேன் அடியே என்று வந்தான் கட்டிய கணவனை தவிர யாருமே அடியே என்று சொல்லக்கூடாது என்று சொல்லி என் நெற்றிக்கனை துறந்து அவரையும் சுட்டெரித்து விட்டேன்
ஒரு பாலகனை பிறக்க செய்தேன் ஒரு தங்கா என்று வந்தான் யாரு தங்கா என்று வந்தவனை ஆ. என் அண்ணனாக ஏற்றுக்கொண்டேன் ஓ, நீங்க? அவதான் நந்தநந்தன நாராயணன் நந்த கோபால கண்ணன் அந்த ஸ்ரீமந்த நாராயணன் என் அண்ணனாகப்பட்டவன் பொன்னாடப்பட்ட கோபாலகண்ணன் பிறந்து ஆமாடி. உங்ககிட்ட என்ன சொன்னார் என்ன சொன்னார்? பெண்ணே தங்கா நீ பிறக்குகின்ற பாலர்கள் எல்லாம் நீயே உன் நெற்றிக்கனை துறந்து சுற்றெரிச்சு விட்டா இந்த உலகத்தை எப்படி படைப்பாய் முடியாது. அப்படி என்று கேட்கும் பொழுது அண்ணா மாயவா இதற்கு நான் என்ன செய்வது அப்படி என்று கேட்கும் பொழுது முதலாவது ஒரு மந்திரத்தை உச்சரித்து அந்த பாலகனை பிறக்க செய்தல்லவா அந்த பாலகனை மறுபடியும் பிறக்க செய். அட மரியாக செய். ஆமாடி. அந்த யாகத்துல மறுபடியும் பிறக்கவை. ஆமா அந்த பாலகனை மரியாக பிறக்க வைத்தால் நான் பதில் சொல்கிறேன் என்று சொல்ல அந்த பாலகனை அப்போதே மறுபடியும் யாகம் செய்து நான் அந்த பாலகனை பிறக்க செய்தேன். அம்மா என்று வந்தவரை அந்த பிள்ளை யார் என்று கேட்டதனால இன்று முதல் அவருக்கு பிள்ளையார் என்ற ஒரு பெயர். சரிமா. ஆமாடி. இரண்டாவது மந்திரத்தை உச்சரித்து இரண்டாவது ஒரு பாலனை பிறக்க செய்தேன். அடியே என்று வந்தவரை கட்டிய கணவனாக ஏற்றுக்கொண்டேன். என்ன திருமணம் செய்து கொண்டாரா? இல்லை. கொல்லலையா? இல்ல திருமணம் செய்யலையானே. திருமணம் செய்து கொள்ளல. கண்ணம்மா ஒரு பெத்த அம்மாவை போய் யாராவது திருமணம் செய்துக்குவாங்களா? தெரியாதா? நீ உங்க அம்மாவை கட்டிக்குவியா? உங்க அம்மாவை கட்டிக்குவியா? நேத்தாயே இடி இறங்கி செத்தா. ஆமா. பெத்த அம்மாவே யாரும் திருமணம் செய்ய மாட்டாங்க. அதனால பர்வதம் என்றால் என்ன? ஒரு மலைவாழ் குடும்பம். அடுத்த யுகன் ஒன்று இருந்தா பர்வத இடத்துல மகளாக பிறந்து இந்த பரமசிவனுக்கே தேவியாக அமைவா என்று வரம் கொடுத்து விட்டார். யாரே ஒன்னால போட்டா கைலகிரியால கூட கைலாசி வர. ஆமா. அப்படி இருந்தாலும் கண்ணம்மா எனக்கு திருமணமாகி விட்டது. யாரு? வெள்ளிங்கிரியில் வாசம் செய்து வரக்கூடிய 2011 நேத்திரம் படைத்த உலகத்துக்கெல்லாம் படியிழந்து வரக்கூடிய அந்த பரம கடவுளையே நான் திருமணம் செய்து கொண்டேன். அந்த சிலிண்டர் சாமி சிவபெருமான் சாமி. சிவபெருமான் சாமி அப்படி திருமணம் செய்து அவரை மாலையிட்டு உனக்கு அவருக்கு எதாவது இருக்குதா? 2 குழந்தைகள் உள்ளார். 2 குழந்தைகள் உள்ளார். என்னையா குழந்தை பிறந்துச்சுக்கிற அப்படி கட்டோடியாதக்கிற? குழந்தை பெத்தா கட்டுடைஞ்சு போயிருமா? இல்ல குழந்தை பெத்த வவுரா இருந்துச்சுன்னா வரி வரியா இருக்கும். குழந்தை பக்காத வவுரா இருந்துச்சுன்னா அப்படியே மொழு மொழுன்னு இருக்கும். இதுல உனக்கு எப்படி தெரியும்? எங்க பாட்டியை ஒரு நாள் ஏரி வேலைக்கு போயிட்டு தண்ணி ஊத்தி இருந்தா புடக்காளி. சரி நான் லவ் பண்ணி பீபி வந்து போட்டு காடு கழுவு போனேன். ஏன் பாட்டி இப்படி பாபத்துல அடி ஓத்துல தாத்தக்கார ஜூடு வச்சுட்டான்னு கேட்க அவங்க அம்மாவை பெத்த வவுரி இப்படித்தானே அதுக்குத்தான் தெரியும். ஏன் கட்ட விளக்கு மாதிரி யாரும் எடுத்துட்டு வரல? ஊடு கூட்டுறதுக்கு தெல்லவாரிக்கு போதனை பிடிச்சி அடிச்சு விடுங்க பாக்கல போட்டு சங்கி. என்ன சொல்லி என்ன கடவுள்கிட்ட பேசுற பேச்சாடா இது? கடவுள் என்ன புண்டைக்கு புளிதிகாட்டுல கூத்தாடிட்டு இருக்கிற உனக்கு கோயிலுக்கு அப்புறம் என்னடா இப்படி எல்லாம் கேட்க? சரி விடாயா. எத்தனை குழந்தைங்க? எனக்கோ 2 குழந்தைகள். யாரு? ஆணை முகத்தோட ஒரு குழந்தை, அழகு முகத்தோட ஒரு குழந்தை. ஆணை முகம் யாரு? ஆணை முகத்தோட உலகத்துக்கெல்லாம் முச்சந்தியில் இருக்கக்கூடிய அந்த முந்தி பிறந்த தொந்தி விநாயகர் தான் என்னுடைய மூத்த மகன். அழகாக அந்த பழனியிலே குடிக்கொண்டிருக்க உலகத்துக்கெல்லாம் தமிழ் கடவுளாக விளங்கி வரக்கூடிய முருகப்பெருமான் தான் என்னுடைய இளைய மகன். அவனால தான் 1 லட்சம் ரூபாய் தந்து எடுத்தேன். ஏண்டி? ஆமா இன்னும் கடைக்காரன் வள வச்சுட்டு 50,000 மனம் கொண்டு போன ஊத்துக்காரி பழனிக்கு ஃபுல்லா மொட்டை அடிச்சு விட்டுட்டான். நக்கிறதுக்கு பஞ்சாபுரம் கொடுத்துட்டாங்க. கூட வந்தா நக்கிக்கிட்டேன். சரி இந்த இடத்துல ஒன்னா கை போயிடுச்சு. நக்கி நடப்பாத. அதனால முருகன் தமிழ் கடவுள். ஆமா சரி அப்படி இருந்து 2 குழந்தைகளை பெற்றெடுத்து அந்த வெள்ளிங்கிரி மலையில நாங்க 2 கணவர்மார்களும் நானும் என்னுடைய கணவர்மார்களும் சந்தோஷமா சீர சிறப்புடனே வாழ்ந்து வருகிறோம். ஒரு குடும்பம்னா அப்படித்தான் இருக்கணும். பின்ன சண்டை சண்டை எதுவும் வரக்கூடாது. குடும்பம் இருந்தா அப்படித்தான். ஆமா அதனால இப்படி ஓடி ஓடி வந்திருக்கிறீங்க. என்ன காரணம்? யாரு பாவரே கூட்டம் சொன்னார். அப்படியா? போய் பார்க்கலாமா? Thank you.
சுவாமி தேவி மல்லிகை முள்ளிகை கோங்கு மந்தாரம் என்று சொல்லக்கூடிய பல ஜாதி மலர்களை பறித்து வந்து தங்களுடைய பாதங்களை பன்னீரால் கழுவி எடுத்து பட்டாரியால் பிரித்து உங்க திவ்ய பொறுப்படி பாதங்களுக்கு இந்த முக்கன் படித்த உமா பார்வதி சக்தி அடிப்படை பார்வதா சுவாமி என் பாதத்தை படித்தபடியால் எப்படி வாழ வேண்டும் எப்படி தேவி பாதம் படிந்தால் உலகில் வந்து இருப்பாய் தேவி பாதம் படிந்தால் உலகில் வந்து இருப்பாய் தேவி என் பாத நீ பணிந்த என் சுகமாக வாழ்வாய் இந்த மல்லிகை மலரை கொண்டு என் பாத நீ பணிந்தாய் தேவி பாதம் படித்தால் அப்பார் உலகில் வந்து இருப்பாய் தேவி பாதம் படித்தால் தேவி பாதம் படித்தால் இந்த அப்பார் உலகில் வந்து இருப்பாய் எப்படி எப்படி தங்களுடைய வாய்வார்த்தை எப்படி சுவாமி தேவி ஆ, இந்த கடவுளுடைய பாதத்தை படித்தபடியால் சரி சரி இந்த வெள்ளிங்கிரி மலையில ஆஹா. மஞ்சள் குங்குமத்துடன் பூவும் பொட்டுடன் ஆ, சுகசேமத்துடன் வளர்க்கடமை ஆகட்டும் சுவாமி மன்னா தேவி வாழ்ந்திருப்பாய் என்று சொன்னால் வையகத்தின் கோடான கோடிகாலம் வாழ்ந்திருப்பேன் ஆஹா. அப்படி இருந்தாலும் இருந்தாலும் தங்களிடம் ஒரு வாய்வார்த்தை கேட்கட்டுமா கன்னிய தேவி கட்டிய கணவனத்தில் ஒரு வார்த்தை என்ன 1000 வார்த்தைனால் கேள் நான் பதில் சொல்கிறேன் அப்படியா? உண்மைதான் அடுத்தது செய்தி என்ன கண்கூடான்னு சொல்லுவா அண்ணா, கூடான்னு சொல்லுவா. ஓஹோ அடுத்தது செய்தி என்ன பண்ணவா? நீங்க கூடான்னு சொல்ல வேண்டும், என்ன பண்ணவா? அவளுக்கு செய்தி என்ன வைத்துறன்னு சொல்லுவா. ஒன்ன வைத்துறன்னு சொல்லுவா. ஆஹா அவளுக்கு செய்தி என்ன பண்ணவா? நீங்க வைத்துறன்னு சொல்ல வேண்டும், என்ன பண்ணவா? மன்னா, தேவிமா பார்வதா அவளிலே இருந்த தேவி அலை ஆயிரம் ஆயிரம் தாதிமார்களை வெட்டி என் அதை சீக்கிரமாக உழைத்த காரணம் என்ன சுவாமி தேவி ஆ, அதிக சீக்கிரமாக நான் ஏன் சபா மண்டபம் அழைத்தேன் தெரியுமா? எதற்காக? சொல்லுகிறேன் ஆகட்டும். தேவி இந்த பாராய் உலகம் சென்று ஆச்சிரப்படி அடக்கம் தேவி
பாரு எல்லாம் தூங்கி வச்சு ஆடாதுன்னு அவங்க பாருனாக்க நாங்க யார் எழுப்புறது பப்புக்காரத்தை என்னப்பா இல்ல நீ இப்ப என்ன சொன்னீங்க செத்தாத்தான் மணிக்கு குரல் வரும் விடி நாங்க என்ன பண்றது ஒவ்வொரு ஊர்ல இப்ப 4 பேர் உட்காந்து பாடு போடணும் எங்க இருந்து எங்களுக்கு கொண்ட வர சொல்லுங்க பார்க்கலாம் டெய்லி எல்லாம் பேசாத விட்டு நான் இருக்க வச்சு போடுவேன் நாங்களும் மனசு தானே இரும்புல பத்தி விட்டுருக்குறாங்க பாடு போடணும்